வெல்கம் டு சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம கடலை மாவை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு நம்ம 200 கிராம் கடலை மாவு எடுத்துக்கலாம். 5 ஸ்பூன் கடலைப்பருப்பை 1 hour ஊற வச்சு சேர்த்திக்குங்க. 4 ஸ்பூன் எள்ளு சேர்த்திக்கலாம். பொடி பொடியாக நறுக்கின கறிவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்திக்குங்க. மிளகாத்தூள் 2-3 ஸ்பூன் காரத்திற்கேற்ப சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்குங்க. நல்லா சூடான எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றி நல்லா கையிலே பிணைஞ்சு விட்டுறலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சிடுங்க. தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றி மாவை நல்லா கெட்டியாக பிணைஞ்சு வச்சிடலாம். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. வாழை இலை எடுத்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. சின்ன சின்ன ரவுண்டாக நம்ம இப்போ செஞ்சிடலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் ரவுண்ட் செஞ்சுருங்க. பெருசாக வேணுன்னா பெரிய ரவுண்ட் செஞ்சுக்கலாம், இல்லை சின்னதாக வேணுன்னா சின்னதாகவே செஞ்சுருங்க. இப்போ ஒவ்வொரு ரவுண்டாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இலைக்கு நடுவில் வச்சு மேலே ஒரு டம்ளர் அல்லதுனா இந்த மாதிரி பாத்திரம் எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த சைஸில் வந்துடுச்சுன்னா போதும். இதே மாதிரி நம்ம எல்லா மாவுலையும் செஞ்சிடலாம். அவ்வளோதான், நம்ம இப்போ எல்லாத்துலேயும் செஞ்சுட்டோம். நமக்கு இது ரெடி ஆகிருச்சு. கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொன்றா எடுத்து சேர்த்திக்குங்க. ஒரு சைடு வெந்துடுச்சுன்னா திருப்பி போட்டுடலாம். நமக்கு நல்லா வெந்துருச்சு. இதே மாதிரி நீங்கள் எல்லாத்துலேயும் செஞ்சிட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி. நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருந்தது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.